வேதாந்தத்தில் வாசிக்கும் பொழுது மத்தேயுல இவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். லூக்கால வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சகரை பத்தி நமக்கு என்னைக்காவது தெரியுமா? யார் இங்க சொன்னான்னு கேட்கிறியா? ஆரம்பத்துல இருந்து நான் உனக்கு சொல்றேன், நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா? 17ஆம் நூற்றாண்டுல நமது தரங்கம்பாடி என்ற இடத்துல ஊழியம் செய்தவர் தான் சீகன் பால். சீகன் பால் அவர் தான் தமிழ்ல வேதாங்கமத்தை தந்தவர். அது மட்டும் இல்லாம தென் மாவட்டத்துல ஒரு அம்மா ஊழியம் செய்தாங்க. அவங்க தான் குளோரிந்தால். அவங்க தான் நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அநேக இடங்களை அவங்க வாங்கி கொடுத்தாங்க. தங்களுக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காக அவங்க கொடுத்தாங்க. இது 17ஆம் நூற்றாண்டுல. 18ஆம் நூற்றாண்டுல பெரிய விஷயமெல்லாம் நடந்தது. அது யாரெல்லாம் வந்தான்னு கேக்குறியா? அதாவது விஞ்ஞானபுரத்துல ஜான் தாமஸ் அப்படின்னு ஐயர் மிகவும் அருமையாக ஊழியம் செய்தாரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல ரிங்கல் தோபே அவங்க தான் அதிகமாக ஊழியம் செய்தாங்க. சார்லஸ் பீட் அவர் தான் நெய்யூர் பகுதியில அந்த பகுதியில என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து. அதாவது ரேணி சையர் வந்தாங்க. அடுத்தாப்புல அநேக மக்கள் அவங்களுக்கு பின்னாலாம் வந்தாங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, அதாவது மருத்துவ பணி, கல்வி பணி, இறைப்பணி இவ்வளத்தையும் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க. ரோசி என்ன கேட்க வர்ற? ஆமா, 18ஆம் நூற்றாண்டுல இவங்க எல்லாம் போன பிறகு 19ஆம் நூற்றாண்டுல தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலையும் இந்த உலக ரட்சகரை பற்றி உலகம் முழுவதும் கொண்டு போனது யார் தெரியுமா? கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதா? இந்த மிஷினரிகள் எல்லாம் 1947 பிறகு இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியல. ஆனா அவங்களுடைய தாக்கத்தை தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஏக்கமும் தாக்கமும் ஆத்ம பாரத்தையும் உள்வாங்கி கொண்டு ஊழியம் செய்தவர் தான் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருங்க. இவங்க தான் அதிகமாக பாடல் மூலமாக கிறிஸ்துவின் நற்செய்தியை கொடுத்தாங்க. இவங்க மூலமா பெரிய அற்புதம் அடையாளம்லாம் நடந்துச்சு. ரோசி வேற யாரெல்லாம் வந்தாங்க கேக்கியா? தூத்துக்குடி மாவட்டத்துல அண்ணன் எம்எல் ஜெபசிங் அவர்கள் இந்த மிஷனரி தாக்கத்தை உள்வாங்கி கொண்டு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த உலக ரட்சகரை கொண்டு போய் சேர்த்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதா? ஆமா ரோசி, நீ கூட நிறைய காரியங்களை செய்துட்டு வர. அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவ மத்தியில மிகவும் புரட்சிகரமான பாடல்களை எழுதி மிகவும் பெரிய தாக்கத்தை உருவாக்குறது யாருன்னு தெரியுமா? அதாவது டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன். இவர் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியை விதைத்தவர். இந்த 19ஆம் நூற்றாண்டிலும் 20வது நூற்றாண்டிலும் கிறிஸ்துவுக்காக அதிகமாக ஊழியம் செய்து இதற்கு முன்பாக கேட்ட எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள். இத்தோட முடியல. இவர்கள் விட்டு போன இந்த ஆத்ம தாகம், ஜெப தியாகம், எழுப்புதல் தாகம், எப்படியாவது இந்த இந்தியா இயேசுவை அறியணும் சொல்லி இந்த தாக்கமும் எழுப்புதலுடைய ஆவியும் அங்கிள் மோகனிசி லாசரஸ் அவங்க மேல வந்துச்சு. ரோசி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குதா? ஆமா, அவங்க தான் இப்போ 20ஆம் நூற்றாண்டுல அநேக மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லிட்டு வராங்க. ஜேம்ஸ் ஊழியர், அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மிஷனரி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க. ரோசி ஆமா ரோசி, உனக்கு கொடுத்த தாளந்த நீ என்ன செய்யற? நீ ஒண்ணுமே செய்யலையா? இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் ஏசப்பா கொடுத்த தாளந்துகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா?
புதைக்காம விதைத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு மிஷினரிமாரும் தங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை யாருமே புதைக்கல. நீ என்ன செய்ய போற? எனக்கு கொடுத்த தாளந்தை யூஸ் பண்ண போறேன். உனக்கு கொடுத்த தாளந்தை யூஸ் பண்ண போறியா? அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் உங்களுடைய தாளந்துகளை புதைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மிஷினரிகள் தங்களுடைய தாளந்துகளை புதைக்காமல் விதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதுபோல வரும் நாட்களிலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை புதைக்காமல் விதைத்துக் கொண்டிருங்கள். God bless you.